உடலில் ஏற்படக்கூடிய வாதம், பித்தம், கபம் 3ம் அதிகரித்து இருக்கும் பொழுது வரக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த வாதம் தொடர்பான பிரச்சனைகள் அதிகரிக்கும் பொழுது தான் உடலில் முக்கியமாக மூட்டுக்களில் அதிக வலி நமக்கு மூட்டு வலி சரியாவதற்கு என்னென்ன பண்ணலாம்? பெரும்பாலும் சித்த மருத்துவத்தில் மூட்டு வலி அப்படின்னாவே நமக்கு தைலம் தாங்க ஞாபகம் வரும். ஸோ நான் குழந்தையில இருக்கும்போதே பார்த்துருக்கேன். நிறைய தைலங்கள் தான் எல்லாருமே பயன்படுத்துவாங்க. ஸோ சித்தா ஹாஸ்பிட்டல் போனாவே தைலம் கொடுப்பாங்க. ஸோ அதை அப்ளை பண்ணால் தான் ஒரு திருப்தியாக இருக்கும், வலி வந்து குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது இன்றைய காலம் வரைக்குமே நமக்கு வந்து எல்லாருமே தைலம் வந்து பயன்படுத்தியுமே நம்ம செட்டாக பயன்படுத்திக்கலாம். ஸோ சூரணம் வந்து உள்ளுக்கு சாப்பிடக்கூடியது. எண்ணெய் அப்படின்னு சொல்லும்பொழுது எக்ஸ்டர்னலாக வெளிப்பிரயோகமாக நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ இதை நம்ம ரெகுலராக எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு இந்த எண்ணெயை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ரெகுலராக வாதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், மூட்டு வலிகள் இருக்குது அப்படின்னா இதை வந்து பயன்படுத்தலாம். ஸோ முதுகு தண்டுவட பிரச்சனைகள், கை கால் வலி இருக்குனாலும் இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமானது. நிறைய பேருக்கு குதிகால் வலி இருக்கும். ஸோ குதிகால் வலியை நம்ம வந்து சரி செய்கிறதுக்கும் இந்த ஆயில் நமக்கு பயன்படுது. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். உடலில் ஏற்படக்கூடிய வாதம், பித்தம், கபம் 3ம் அதிகரித்து இருக்கும் பொழுது வரக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த வாதம் தொடர்பான பிரச்சனைகள் அதிகரிக்கும் பொழுது தான் உடலில் முக்கியமாக மூட்டுக்களில் அதிக வலி நமக்கு ஏற்படுது. மூட்டு வலி சரியாவதற்கு என்னென்ன பண்ணலாம்? பெரும்பாலும் சித்த மருத்துவத்தில் மூட்டு வலி அப்படின்னாவே நமக்கு தைலம் தாங்க ஞாபகம் வரும். ஸோ நான் குழந்தையில இருக்கும்போதே பார்த்துருக்கேன். நிறைய தைலங்கள் தான் எல்லாருமே பயன்படுத்துவாங்க. ஸோ சித்தா ஹாஸ்பிட்டல் போனாவே தைலம் கொடுப்பாங்க. ஸோ அதை அப்ளை பண்ணால் தான் ஒரு திருப்தியாக இருக்கும், வலி வந்து குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது இன்றைய காலம் வரைக்குமே நமக்கு வந்து எல்லாருமே தைலம் வந்து பயன்படுத்திகிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி இந்த தைலம் அப்படின்னு சொல்கிறது சித்த மருத்துவத்தில் புற மருந்துகளில் ஒரு முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம். இந்த புற மருந்துகளை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டே வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வலிகள் குறைய ஆரம்பிக்குது. இதில் முக்கியமாக வீட்டிலே நம்ம தயாரிக்கக்கூடிய ஒரு எண்ணெய் தான் ஐங்கூட்டு எண்ணெய் அப்படின்னு சொல்கிறோம். இதில் நிறைய டைப்ஸ் இருக்குங்க. சித்த மருத்துவத்தில் ஒரு மருந்து பல வகைகளில் அது வந்து தயாரிப்பாங்க. ஸோ இப்போது நம்ம சொல்லக்கூடிய இந்த பதிவில் பார்த்தோம்னா ஐங்கூட்டு எண்ணெய் அப்படின்னு சொல்கிற ஒரு மருந்து இருக்குது. அடுத்ததாக ஐங்கூட்டு சூரணம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது. ஸோ இது ரெண்டுமே நம்மளோட ஸ்பெஷல் மெடிசனாக நம்ம வந்து கொடுத்துட்ருக்குறோம். இது ரெண்டுமே சேர்ந்த ஒரு செட் ஆஃப் மெடிசனாக, அதாவது ஐங்கூட்டு சூரணம் மற்றும் ஐங்கூட்டு எண்ணெய் ரெண்டுமே நம்ம செட்டாக பயன்படுத்திக்கலாம். ஸோ சூரணம் வந்து உள்ளுக்கு சாப்பிடக்கூடியது, எண்ணெய் அப்படின்னு சொல்லும்பொழுது எக்ஸ்டர்னலாக வெளிப்பிரயோகமாக நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ இதை நம்ம ரெகுலராக எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஐங்கூட்டு எண்ணெயை வந்து பொதுவாக நம்மளே வீட்டில் ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன எண்ணெய் வகைகளை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்றதும் நான் சொல்கிறேன். இதில் முக்கியமாக நல்லெண்ணெய். ஸோ நல்லெண்ணெய் அப்படின்னு சொல்லும்பொழுது உடலில் வாதத்தை குறைப்பதற்கும் நரம்புகளை வலிமையாக்குவதற்கும், சாதாரணமாக எண்ணெய் குளியல் எடுங்க அப்படின்னு சொன்னாவே நல்லெண்ணெய் தான் நம்ம வந்து பயன்படுத்துவோம். அந்த அளவுக்கு எலும்புகளுக்கு வலிமை சேர்க்கக்கூடியது நல்லெண்ணெய் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதற்கு அடுத்தது முக்கியமாக பார்த்தோம்னா வேப்ப எண்ணெய். இந்த வேப்ப எண்ணெயும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை வந்து தீர்க்கக்கூடியது. ஸோ முக்கியமாக ஃபங்கஸ் இருக்குது, ஸோ இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா ஆமணக்கு எண்ணெய். ஸோ இந்த ஆமணக்கு எண்ணெய் மூட்டுக்களுக்கு அவ்வளோ வலிமை சேர்க்கக்கூடியது, பித்தத்தை சமநிலையில் படுத்தும், வாதத்தையும் குறைக்கக்கூடியது. ஸோ ஆமணக்கு எண்ணெய் நல்லா வந்து திக்காக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நமக்கு குழந்தை பருவத்தில் இருந்து வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ, தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ, தலைமுடி சார்ந்த பிரச்சனைகள் என்பது, தலைமுடி ரொம்ப கிரே ஹேர் இருக்குது, நரைமுடி இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பித்தத்தை குறைப்பதற்கும் நமக்கு இந்த விளக்கெண்ணெய் நமக்கு பயன்படுது. ஸோ இந்த 3 எண்ணெயோட புங்கன் எண்ணெய். ஸோ புங்கன் எண்ணெய் அப்படின்னு சொல்கிறது பெரும்பாலும் இந்த சரும நோய்களுக்கு முக்கியமானது. இந்த சரும நோய்கள் இதனோடு சேர்த்து நமக்கு மூட்டுக்களில் வலி இருக்குன்னா அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்து முக்கியமான ஒரு எண்ணெய் அப்படின்னு பார்த்தோம்னா புன்னை. ஸோ புன்னை மர எண்ணெய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் தான், ட்ரை பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ இந்த 5 எண்ணெய்களையும் நம்ம வந்து பயன்படுத்தலாம்.
ஒரு சிலர் இந்த புன்னை எண்ணெய்க்கு பதிலாக கடுகு எண்ணெயும் பயன்படுத்துவாங்க, அதையும் பயன்படுத்தலாம். 5 எண்ணெயும் சம அளவு நம்ம எடுத்துக்கணும். ஸோ இதுதான் ஐங்கூட்டு எண்ணெய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த எண்ணெயை முக்கியமாக இதில் இருக்கக்கூடிய 5 எண்ணெய்களுமே தனித்தனியாகவும் நம்ம வந்து பயன்படுத்துவோம். இப்போ பார்த்தோன்னா நல்லெண்ணெய் நம்ம பயன்படுத்துவோம், ஆம்லக்கு எண்ணெய் நம்ம பயன்படுத்தலாம், வயிறு வலிகள் இருக்கா, ஹேர் ஆயிலில் நம்ம வந்து பயன்படுத்துவோம். வேப்ப எண்ணெயும் அப்படி தான். ஆனால் காலப்போக்கில் வேப்ப எண்ணெயோட பயன்பாடு குறைஞ்சிடுச்சு. வேப்ப எண்ணெய் விளக்கெண்ணெய் மட்டுமே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி தலையில் அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா தலையில் இருக்கக்கூடிய பொடுகு, பெயின் பிரச்சனைகள், ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னா ஹேர் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ அதை சரி பண்ணுறதுக்கும் நமக்கு பயன்படுது. அதே மாதிரி தான் இந்த புங்கன் எண்ணெய், புன்னை எண்ணெய், இந்த 2 எண்ணெய்களுமே நம்ம உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வாதத்தை குறைப்பதற்கும் பயன்படுது. சரி, இந்த 5 எண்ணெயும் ஒன்றா சேர்த்து என்னங்க பண்ணணும்? ரொம்ப சிம்பிள். எருக்கு இலைகள் வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஒரு 10 எருக்கு இலைகள் நம்ம எடுத்துக்கணும். சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இந்த 5 எண்ணெய்களும் சம அளவு கலந்துடணும். இதை நம்ம எவ்வளவு எடுத்துக்கிட்டாலும் சம அளவு கலந்துடணும். ஸோ ஒவ்வொரு எண்ணெயும் ஒரு 50 ml எடுத்தாலே போதுமானது. ஸோ 50 ml அளவுக்கு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஹீட் பண்ணி இதில் நம்ம அந்த எருக்கு இலைகள் இருக்குது இல்லைங்களா, எருக்கு இலை, பூ, எருக்கு இலைகளோட பழுப்பு, நல்ல பழுத்த இலைகள் இருக்கும், மஞ்சள் நிறத்தில் இருக்கும், அது இருந்தாலும் இந்த தைலத்தில் போட்டு நம்ம காய்ச்சிக்கணும். ஸோ காய்ச்சி நம்ம வடிகட்டி லேசான சூடு இருக்கும்பொழுது இதில் வந்து ஒரு கட்டி கற்பூரம் போட்டு மூடி வச்சிடணும். ஸோ இந்த எண்ணெயை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ரெகுலராக வாதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், மூட்டு வலிகள் இருக்குது அப்படின்னா இதை வந்து பயன்படுத்தலாம். ஸோ முதுகு தண்டுவட பிரச்சனைகள், கை கால் வலி இருக்குனாலும் இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமானது. நிறைய பேருக்கு குதிகால் வலி இருக்கும். ஸோ குதிகால் வலியை நம்ம வந்து சரி செய்கிறதுக்கும் இந்த ஆயில் நமக்கு பயன்படுது. அடுத்ததாக நான் சொன்ன ஐங்கூட்டு சூரணம் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஐங்கூட்டு சூரணம் அப்படின்னு சொல்கிறது முக்கியமாக வாத நோய்களை குறைப்பதற்கு 5 வகையான மூலிகைகளை ஒன்று சேர்த்து செய்யக்கூடியது. இதில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. 5 வகையான மூலிகைகள் இப்போ நான் சொல்கிறேன். இதில் சில மூலிகைகள் மாற்றி நோய் நிலைக்கு தகுந்த மாதிரியும் செய்யலாம். ஸோ அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் இந்த ஐங்கூட்டு சூரணம். ஸோ இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதும் நான் சொல்கிறேன். இந்த ஐங்கூட்டு சூரணம் எப்படின்னா காலை இரவு 2 வேளையும் வெந்நீரில் கலந்து 3 கிராம் அளவுக்கு நம்ம குடிச்சிக்கிட்டே வரணும். ஸோ வெந்நீரில் கலந்து குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய வலி நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஜாயிண்ட் பெயினாக இருக்கட்டும், இல்லை நமக்கு தலைவலி, அடிக்கடி மைக்ரைன் சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலி இருக்கும். ஸோ அதை சரி செய்கிறதுக்கும் இந்த ஐங்கூட்டு சூரணம் பயன்படுது. இதில் என்னென்ன மூலிகைகள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல இதில் வந்து சீந்தில், அமிர்தவல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய சீந்தில் இருக்குது. சீந்தில் ஒரு முக்கியமான மூலிகை. பல நோய்கள், சுகர் இருக்கக்கூடிய நபர்களுக்குமே நம்ம வந்து சீந்தில் ஒரு முக்கியமான மூலிகையாக பயன்படுத்திட்டு வரோம். ஸோ சீந்தில் இருக்குது. சிவகரந்தை, சிவகரந்தை அப்படின்னு சொல்லும்பொழுது இது ஒரு அற்புதமான மூலிகை. புற்றுநோய் இருக்கிறவங்களுக்கு கூட இதை நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். அந்த அளவுக்கு வீரியமான ஒரு மூலிகை தான் சிவகரந்தை. அடுத்ததாக கீழாநெல்லி. கீழாநெல்லியை பொறுத்த வரைக்கும் நமக்கே தெரியும். ஸோ கல்லீரல்லேருந்து நமக்கு சிறுநீரகம் வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யக்கூடியது. பித்த தோடத்தை நம்ம உடலில் வந்து சமன்படுத்துவதற்கு கீழாநெல்லி நமக்கு பயன்படுது. கீழாநெல்லி இதில் ஒரு முக்கியமான மூலிகையாக இருக்குது. அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா வல்லாரை. ஸோ வல்லாரை நமக்கே தெரியும், நம்ம குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கு இது ஒரு முக்கியமான மூலிகையாக வல்லாரை நமக்கு இருக்குது. ஸோ இதையும் நம்ம எடுத்துக்கணும். இதனோட தூதுவளை. ஸோ தூதுவளைன்னு சொல்கிறதும் கபத்தை வெளியேற்றக்கூடியது. இந்த கபம், நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதை சரி செய்கிறதுக்கும் நமக்கு தூதுவளை பயன்படுது. இப்போது இதில் ஐங்கூட்டு சூரணம் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த 5 வகையான மூலிகைகளுமே பார்த்தோம்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய 3 தோடங்களையும் சமநிலைப்படுத்துகிற மாதிரி இருக்கும். இதில் முக்கியமாக ஒரு சிலருக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குன்னா தூதுவளைக்கு பதிலாக சீரகம் சேர்த்துக்கலாம். ஸோ சீரகம் சேர்த்து நம்ம இந்த 5 மூலிகையும் பயன்படுத்தும் பொழுது அல்சர் தொடர்பான பிரச்சனைகள் இருந்து அது நமக்கு சரியாகுது. இதுவே கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா சீரகத்துக்கு பதிலாக வெள்ளை கரிசலாங்கண்ணியை சேர்த்துக்கலாம். இந்த 5 மூலிகையும் நம்ம சேர்த்து சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி நோய் நிலைக்கு தகுந்த மாதிரி 5 மூலிகைகளை ஒன்று சேர்த்து சாப்பிட்றது தான் ஐங்கூட்டு சூரணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுவுமே ஸ்பெஷல் மெடிசனாக நம்ம கிளினிக்கில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ உடலில் ஏற்படக்கூடிய பல நோய்களை குணமாக்குவதற்கு இந்த ஐங்கூட்டு சூரணம் பேசிக்காக நம்ம வந்து பயன்படுத்தலாம்.
அதே மாதிரி ஐங்கூட்டி எண்ணெயும் நம்ம பயன்படுத்தும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய வலிகள் நமக்கு குறையுது. உங்களுக்கு உடல் நலம் தொடர்பான சித்த மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.